சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளையும் விவாதிக்கிறது தான் அந்த நிகழ்ச்சியோட வெற்றிக்கே காரணம்னு சொல்லலாம். அப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு சமூக பிரச்சனையை பேசினதுக்காக இப்போ தடைப்பட்டு நிற்கிறதா நிறைய தகவல்கள் சோஷியல் மீடியாவில் பேசப்படுது. எப்பவுமே நடுநிலையா ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடியவர் தான் கோபிநாத். நடுநிலையாக தான் முடிச்சார் டிபேட். மக்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு தான் சொன்னார். இப்போ நான் ஒரு பாயிண்ட்டை வச்சேன் அப்படின்னா என்னையே திருப்பி பேசலாம் இல்லை, நான் நீங்கள் பாயிண்ட் வச்சிட்டீங்களா, நான் வந்து பதில் வாங்கிட்டேன், நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு தான் சொன்னார். பாஜக சார்பாக ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருந்தார். பாஜக சார்பாக இல்லை, ஆனால் அந்த அணி, பட் ஹி ஹேப்பன்ஸ் டு பி இன் பிஜேபி. ஸோ அவர் வந்திருந்தார். ஸோ அவருக்கும் எனக்கும் நேராக ஒரு ஆர்கியூமெண்ட் ஒரு 1 hour நடந்தது. 15th தான் ஒரு ட்வீட் பார்த்தேன், மார்ச் 15 சனிக்கிழமை. இந்த மாதிரி அரவிந்த் குணசேகரங்க ஊடக வேளாளர் போட்டிருந்தார், இந்த மாதிரி ஒன்றிய அரசு வந்து ப்ரெஷர் போட்டதுனால இந்த ஷோ வராது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் 16ஆம் தேதியும் வரல. அப்போ தான் கூட கடந்துக்கிட்ட நபர்கள்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னால், சார் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம், அவங்களுக்கு ஏதோ அழுத்தம் வந்திருக்கு போல் டெல்லியிலேருந்து பாம்பேக்கு, அதனால் பாம்பே வந்து இவங்களும் அழுத்தம் கொடுத்து போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க போல் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஷோவோட வியூவர்ஷிப் வந்து 1 crore-லேருந்து 2 crore கண்டிப்பாக போயிருக்கும் நியானால. அதனால் அவங்களுக்கு ரெவன்யூவே இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ டபுளாக இருக்கும். ஸோ அந்த சூழ்நிலையில் சமயத்தில் எனக்கு தெரிஞ்சு இதை வந்து அவங்க அழுத்தத்தை தவிர அதை வந்து போடாமல் இருக்கிறதுக்கு வேறு எந்த காரணமும் இருக்க முடியாது. இப்போ இந்த தலைப்பு குறித்து பார்க்கும்பொழுது ஒரு சர்ச்சைக்குரிய தலைப்பாக இருந்தாலுமே மக்கள் கிட்ட விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு தேவையான தலைப்பாக தானே சார் இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், ஜெர்மன், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, உருது படிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு ஆர்கியூமெண்ட் வச்சோம். அப்பயே அவர் டென்ஷன் ஆகிட்டாரு, அனந்தன் ஐயா சுவாமி. அவர் ஏன்னா டிபேட் கையை விட்டு போகுதுன்னு. ஆனால் இவர் நியூட்ரலாக தான் எடுத்துகிட்டு போனார். அதுக்கப்புறம் தண்ணிதான் நீங்கள் பாயிண்ட் சொல்லிட்டீங்க, அவங்க சொல்லுவாங்கன்னு அவங்க தரப்புக்கிட்ட 1/2 மணி நேரம் டைம் கொடுத்தாரு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திமுகவின் செய்தி தொடர்பாளர் சேலம் தரணிதரன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் சின்னத்திரையில வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் தனியார் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாக்குற நீயா நானா. அந்த நிகழ்ச்சியோட ஒரு சாராம்சமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளையும் விவாதிக்கிறது தான் அந்த நிகழ்ச்சியோட வெற்றிக்கே காரணம்னு சொல்லலாம். அப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு சமூக பிரச்சனையை பேசினதுக்காக இப்போ தடைப்பட்டு நிற்கிறதா நிறைய தகவல்கள் சோஷியல் மீடியாவில் பேசப்படுது. அதில் நீங்களும் கலந்துக்கிட்டதா சில தகவல்கள் எங்களுக்கு வருது. என்ன நடந்துச்சு சார், அதோட பின்னணி என்ன அப்படின்றது குறித்து சொல்லுங்க. நானும் சிறப்பு இதெல்லாம் கலந்துக்கிட்டேன். மார்ச் 1 எங்கள் தலைவர் பிறந்தநாள் அன்றைக்கி ஃபோன் பண்ணாங்க. சரி நான் யோசிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். ஷூட்டிங் வந்து 11 to 5:36 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் சிறப்பு இருந்ததுனால நீங்கள் ஒரு 3 மணிக்கு வந்தால் போதுனாங்க. நான் ஒரு 3:30 மணிக்கு போனேன். போனதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் 4 to 7 டிஸ்கஷன் நடந்தது. பாஜக சார்பாக ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருந்தார். பாஜக சார்பாக இல்லை, ஆனால் அந்த அணி, பட் ஹி ஹேப்பன்ஸ் டு பி இன் பிஜேபி. ஸோ அவர் வந்திருந்தார். ஸோ அவருக்கும் எனக்கும் நேராக ஒரு ஆர்கியூமெண்ட் ஒரு 1 hour நடந்தது. அப்புறம் 7 o'clock நான் கிளம்பிட்டேன். அப்புறம் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் கிளம்பிட்டாங்க. எனக்கு வந்து 9th வந்துடும். 9th வரும், மார்ச் 9th வரும் நாங்கள். ஸோ நான் பிஸியாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணல, வந்திருக்கும் வந்திருக்காது தெரில. அதுக்கப்புறம் இப்போ 15th தான் ஒரு ட்வீட் பார்த்தேன், மார்ச் 15 சனிக்கிழமை. இந்த மாதிரி அரவிந்த் குணசேகரங்க ஊடக வேளாளர் போட்டிருந்தார், இந்த மாதிரி ஒன்றிய அரசு வந்து ப்ரெஷர் போட்டதுனால இந்த ஷோ வராது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் 16ஆம் தேதியும் வரல. அப்போ தான் கூட கடந்துக்கிட்ட நபர்கள்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னால், சார் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம், அவங்களுக்கு ஏதோ அழுத்தம் வந்திருக்கு போல் இங்கேருந்து டெல்லியிலேருந்து பாம்பேக்கு, அதனால் பாம்பே வந்து இவங்களும் அழுத்தம் கொடுத்து போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க போல் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியல, அவங்க சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் காமன் லாஜிக் என்னென்னா, இது வந்து ஒரு ரொம்ப பாப்புலரான ஷோ. எப்படி வந்து ஒரு கிரிக்கெட், இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் இருக்கோ அந்தளவுக்கு ஒரு பாப்புலரான ஷோ தமிழ்நாடு. அந்த 1 hour வந்து வியூவர்ஷிப் 1 crore கிட்ட போகுதுங்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்க ஷோ வந்து எதனால் போட மாட்டாங்க? ஏன்னா அந்த சேனலுக்கு வந்து இது ரொம்ப நல்ல ஒரு ரெவன்யூ கொடுக்கக்கூடிய ஒரு ஷோ ஃபர்ஸ்ட். செகண்டாக வந்து பார்த்துட்டோன்னா, ஒரு ப்ரைவேட் சேனலுக்கு வந்து ரெவன்யூ தான் முக்கியம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ இந்த ஷோனால அவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். ஸோ அந்த சமயத்தில் வந்து ஏன் இதை போட மாட்டாங்க? அதே மாதிரி இப்போ நீ நார்மல் டிவி டிபேட் எடுத்துட்டீங்கன்னா கூட 20,000 வியூ தான் வரும். யூடியூப்பு கூட ஒரு 30,000 வர யூடியூப் வியூ வர நார்மலாக வர சேனலுக்கு இந்த தலைப்பு பேசினா 2 லட்சம் வியூ வருது. டிவி டிபேட் 20,000 வர வேண்டியது 1 லட்சம் வருது. மும்மொழி கொள்கையை சொல்கிறேன். அதே மாதிரி மும்மொழி கொள்கை பேசினதுக்கப்புறம் இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து 2,000 வியூ 3,000 வியூ இருக்குது, 3 லட்சம் வியூ 4 லட்சம் வியூ போகுது. ஸோ அதனால் இந்த ஷோவோட வியூவர்ஷிப் வந்து 1 crore-லேருந்து 2 crore கண்டிப்பாக போயிருக்கும் நியானால. அதனால் உங்களுக்கு ரெவன்யூவே இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ டபுளாக இருக்கும்.
ஸோ அந்த சூழ்நிலையில் சமயத்தில் எனக்கு தெரிஞ்சு இதை வந்து அவங்க அழுத்தத்தை தவிர அதை வந்து போடாமல் இருக்கிறதுக்கு வேறு எந்த காரணமும் இருக்க முடியாது. அதே மாதிரி வந்து இது பாஜக செய்ய வேண்டிய விஷயம் தான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா NDTV ஒரு நாள் பிளாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க நெருங்கிய நண்பர் வாங்குறதுக்கு முன்னாடி பிரணான் ஆகிட்டு இருந்தபோது பிளாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ விகடன் வெப்சைட்டை பிளாக் பண்ணியிருந்தாங்க. கேரளாவில் ஒரு சேனலில் பிளாக் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இது ஒன்றும் புதுசு கிடையாது. அதே மாதிரி அண்ணாமலையே வந்து முந்திரி கொட்ட மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் ஊடகத்தெல்லாம் எங்கள் கண்ட்ரோல் வந்துட போகிறோம், இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் எங்கள் அமைச்சர் அப்படின்னு. ஸோ இதுதான். அது இல்லாமல் இந்த ஸ்ரீதர் வேம்பு அப்படிங்கிறவர் வந்து இந்த ஐயா சுவாமி என்பவரை வந்து அந்த இன்னும் பாஜக சார்பாக வந்திருந்தார் இல்லையா, மும்மொழிகளுக்கு ஆதரிச்சு அவரை சப்போர்ட் பண்ணுறதாகவும், அவர் இந்த ஷோவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாத காரணத்தினால அவரு வந்து ஸ்ரீதர் வேம்புட்ட சொல்லி ஸ்ரீதர் வேம்பு வந்து அதை பிஎம்மோட சொல்லி அதை பண்ண வேணாம்னு சொன்ன மாதிரியும் ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இப்போ இந்த தலைப்பு குறித்து பார்க்கும் பொழுது ஒரு சர்ச்சைக்குரிய தலைப்பா இருந்தாலுமே மக்கள் கிட்ட விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு தேவையான தலைப்பா தானே சார் இருக்குது. அங்க என்னென்ன மாதிரியான கருத்துக்களை முன் வச்சாங்க அப்படின்றது எதாவது பார்த்தீங்களா சார் நீங்க? இல்லை நான் தான் சொல்கிறேனே, நான் அங்கே மும்மொழி கொள்கைக்கு நான் அவங்க ஆதரவாக பேசினாங்க. நம்ம மும்மொழி கொள்கை வேண்டாம், 2 மொழி போதும் அப்படின்னு பேசணும். நான் என்னோட பேசிக் லாஜிக் ஃபர்ஸ்டே வந்து ஒரு மொழி படிக்கிறதுனால வந்து எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆக போகிறது இல்லை. தமிழ்நாட்டில் நாம் வந்து தமிழ் மொழியும் ஆங்கிலமும் கற்றுக்குறோம். தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவுக்கு ஒரு முன் உதாரண மாநிலமாக இருக்குது, படிப்புலையும் சரி மருத்துவத்தையும் சரி. அப்படி இருக்கும்போது நாங்கள் எதனால் வந்து ஒரு வளராத உத்தரப்பிரதேஷோ பீகாரியோ ஜார்க்கண்டையோ உத்தராகண்டையோ மத்திய பிரதேசோ பார்த்து இங்கே கற்றுக்கணும், எங்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி எந்த சமூக பொருளாதார குறியீட்லையாச்சும் தமிழ்நாட்டோட அவங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்களா வட இந்தியாவில் இருக்க மாநிலங்கள் கேட்டால் கிடையாது. 25 வருஷமாக ஆட்சியில் இருக்க குஜராத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு சமூக பொருளாதார குறியீட்டில் வந்து அவங்க நல்லா இருக்காங்களா, இல்லை படிப்பு சந்தப்பட குறியீட்டில் வந்து குஜராத்தில் நல்லா இருக்காங்களா கேட்டால் கிடையாது. அப்படிங்கிற விவாதத்தில் ஆரம்பிச்சுட்டு அவங்க வந்து என்ன சொன்னாங்க, சார் வடக்கிந்தியா போனால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அங்கே எல்லோரும் ஹிந்தி பேசுகிறாங்க, நம்ம வந்து ஹிந்தி பேச முடியறதில்ல, டைரக்ஷன் கேட்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன், ஏங்க அங்கே வந்து அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அங்கே ஒரு மொழி கொள்கை இருக்கும், இங்கே 3 மொழி கொள்கை இருக்குமா? இங்கே வந்து நாங்கள் ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் படிப்போம், அங்கே வந்து ஹிந்தி மட்டும் தான் படிப்பாங்க. இல்லை அப்படி சொல்லி அங்கேயும் 3 மொழி கொள்கை அப்படின்னாங்க. அப்போ சொன்னேன், சார் அங்கே 2 மொழி கொள்கை இருந்தாவே நீங்கள் டெல்லி போனீங்கன்னா நீங்கள் வந்து டெல்லியோ உத்தரப்பிரதேசம் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஹிந்தி பேச தேவையில்லையே அப்படின்னா ஏன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஏன்னா அவங்க எல்லாரும் இங்கிலீஷ் தெரியும், இங்கே எல்லாரும் இங்கிலீஷ் தெரிய போகுது. ஸோ அப்படின்னா இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார நம்ம தாய்மொழியிலையும், கர்நாடகாவில் அவங்க தாய்மொழியிலையும், உத்தரப்பிரதேசில் அவங்க தாய்மொழியிலையும் அவங்களுக்குள்ளார பேசிக்க போகிறாங்க. மற்ற மாநிலத்தினர்கிட்ட பேசணும் அப்படின்னா ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டோம். ஏன்னா வேர்ல்டோட லிங்க் லாங்குவேஜ் இப்போ ஆங்கிலம் ஆயிடுச்சு. 31% வந்து ஒயிட் காலர் ஜாபோட லாங்குவேஜ் இப்போ இங்கிலீஷ். இப்போ ஆங்கிலம் பேசாத ஃப்ரெஞ்சு நாட்டிலையுமே வந்து இப்போ ஃபினான்ஸ் செக்டர் ஐடி செக்டர்லாம் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஜெர்மனிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனுக்கு பதிலாக இப்போ ஐடி செக்டர் ஃபினான்ஸ் செக்டர் எல்லாமே வந்து குளோபல் ஏன்னா வேர்ல்டு இஸ் குளோபல் வில்லேஜ், அதனால் ஆங்கிலம் தான் பேசுகிறாங்க. இப்போ கொரியாலே வந்து பார்த்திங்கன்னா கொரியன் ப்ளஸ் இங்கிலீஷ் தான் இருக்குது. ஜப்பான்லேயும் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் ப்ளஸ் இங்கிலீஷ் தான். அந்த மாதிரி எல்லா நாடுகளுமே வந்து 2 மொழி கொள்கை வந்துருச்சு. அதில் வந்து இங்கிலீஷ் எல்லாருமே படிக்கிறாங்க. அதனால் நம்ம எதுக்காக வந்து உலகத்தோட மற்றவங்க பேசுறதுக்கு ஒரு மொழியும் இந்தியாவில் இருக்க மற்றவங்கள கற்றுக்கிறதுக்கு ஒரு மொழியும் கற்றுக்கணும் அப்படின்னு கேள்வி வச்சேன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், ஏன் ஹிந்தி ஏன் லிங்க் லாங்குவேஜ் இருக்கக்கூடாது, இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கும், அதனால் நம்ம எல்லாமே ஹிந்தி கற்றுக்கலாம் இங்கிலீஷுக்கு பதிலாக அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நீங்கள் எல்லாருமே ஹிந்தி கற்றுக்கிட்டு எல்லா வேலைக்குமே ஹிந்தியில் நடத்தணும் அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா வந்து நொய்டாவில் இருக்கிற உத்தரப்பிரதேசில் இருக்கிற நொய்டாவும் சரி, மத்திய பிரதேசில் இருக்கிற இந்தோரும் சரி, ஹரியானாவில் இருக்கிற குர்கானும் சரி, எல்லாம் ஹிந்தி ஹாட்லேண்ட். இங்கேயுமே ஒரு ஐடி கம்பெனிலையோ இல்லை ஃபினான்ஸ் செக்டர்லையோ இல்லை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி வேலையோ போகணுன்னா ஒர்க்கிங் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான், ஹிந்தி கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கே விப்ரோலையோ இன்ஃபோசிஸ்லையோ நீங்கள் நொய்டாவில் வேலைக்கு சேரணும் இல்லை குர்கானில் வேலைக்கு சேரணும்னா உங்களை வந்து ஃபஸ்ட்டு ஐடி ஸ்கில்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க, இங்கிலீஷ் பார்ப்பாங்க, ஹிந்தி ஸ்கில்ஸை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எல்லோரும் ஹிந்தி கற்றுட்டா பண்ணுவாங்க அப்படின்னா. அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன், சார் ஹிந்தி வந்து அவங்களுக்கு தாய்மொழி, நமக்கு வந்து அது ஃபாரின் லாங்குவேஜ். ஸோ ஷர்மாக்கோ மிஸ்ராக்கோ ஸ்ரீவத்சவாக்கோ இவ்வளோ சுலபமாக ஹிந்தி இருக்குமோ அந்த மாதிரி தரணிதரனுக்கோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கோ இருக்காது. ஏன்னா நம்ம செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் ஆயிடுவோம் ஹிந்தியை வந்து நம்மளை கற்றுக்க வச்சா. அப்புறம் இங்கிலீஷும் ஃபாரின் லாங்குவேஜ் தானே. நாங்கள் அதுதான் சொன்னாங்க, இங்கிலீஷ் வந்து எல்லாருக்கும் ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஏன் ஹிந்தி தானே, வேறு எந்த மொழியை கற்றுக்கிட்டோம், ஹிந்தி வேண்டாம், மும்மொழி கொள்கை, மொழி கற்றுக்கிட்டா பெரிய ஆள் ஆயிடலாம். அதான் அன்றைக்கி 3 மொழி தெரிஞ்சதுனால தான் கோடீஸ்வரர் ஆகிட்டாரு, மார்க் சுக்கர்பர்க்கு தெரியும் 4 மொழி அப்படின்னாங்க. சொன்னாங்க, அவங்களாம் மொழி தெரிஞ்சதுனால அப்படி ஆனாங்களா இல்லை காசு இருக்கிறதுனால ஃப்ரீ டைமில் மொழி கற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டு ஏதாச்சும் ஒரு ரிசர்ச் ப்ரூஃப் இருக்கா உங்களுக்கு, லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா வந்து உங்களுக்கு இன்கம் ரைஸ் ஆகும்னு? அப்படி லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா இன்கம் ரைஸ் ஆகும்னு ப்ரூஃப் இருந்தால் நம்ம வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் சயின்ஸ் பயாலஜி ஜுவாலஜிலாம் படிக்காமல் எல்லா 14-12 சப்ஜெக்ட் படிச்சுட்டு போயிடலாம் லாங்குவேஜாகவே. தமிழ் இங்கிலீஷ் ஜெர்மன்
மலையாளம், தெலுங்கு, கன்னடா, உருதுன்னு படிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு ஆர்கியூமெண்ட் வச்சோம். அப்பயே அவர் டென்ஷன் ஆகிட்டாரு, அனந்தன் ஐயா சுவாமி. அவர் ஏன்னா டிபேட் கையை விட்டு போகுதுன்னு. ஆனால் இவர் நியூட்ரலாக தான் எடுத்துகிட்டு போனார். அதுக்கப்புறம் தண்ணிதான் நீங்கள் பாயிண்ட் சொல்லிட்டீங்க, அவங்க சொல்லுவாங்கன்னு அவங்க தரப்புக்கு 1/2 மணி நேரம் டைம் கொடுத்தாரு அவங்க தரப்பை பேசுறதுக்கு. கோபிநாத் அவர்களுடைய எப்பவுமே நடுநிலையா ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடியவர் தான் கோபிநாத். நடுநிலையாக தான் முடிச்சார் டிபேட். மக்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு தான் சொன்னார். இப்போ நான் ஒரு பாயிண்ட்டை வச்சேன் அப்படின்னா என்னையே திருப்பி பேசலாம் இல்லை, நான் நீங்கள் பாயிண்ட் வச்சிட்டீங்களா, நான் அவங்கள்ட்ட பதில் வாங்கிட்டேன், நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு தான் சொன்னார். இந்த சைடில் நீங்கள் யார்ட்டையுமே பேசக்கூடாது அப்படின்னு தான் என் சைடில் சொன்னார். அவங்க இப்போ நாங்கள் ஒரு 10 நிமிஷம் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, நான் 10 நிமிஷம் பதில் சொல்லிட்டேன். அவங்களுக்கு 20 மினிட்ஸ் கூட கொடுத்தாரு. ஒரு சில கேள்விக்கெலாம் ஃபுல்லாக இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக சொல்லுங்கள். அதனால் 2 பேர்த்துக்குமே ஈக்குவல் டைம். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா டைமே கிடச்சிது. கோபிநாத் அவர்கள் வந்து பாஜகவால் மிரட்டப்பட்டார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் சமூக வலைதளத்தில் வலம் வருதே சார். அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் ஷோ வரலன்னு என்ன அர்த்தம்? யாருக்கோ ஏதோ அழுத்தம் வந்ததுனால தான் வராமல் இருந்திருக்கும். இல்லைன்னா சேனல் என்ன சொல்லியிருப்பாங்க, டெக்னிக்கல் எரர்னு போட்டிருப்பாங்க. அது வந்து எனக்கு 9th வரும்னு சொல்லிட்டாங்க. ப்ராஃபிட் நடத்துகிற சேனல் விஷயம் எப்போ சூடாக இருக்கோ அப்போ தானே போடுவாங்க. சூடு ஆனதுக்கப்புறம் போட மாட்டாங்க. ஸோ ஏன் இன்னும் போடல? ஒன்று டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கணும், டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லல. இன்னொன்று வந்து ஆல்ரெடி என்னோட பார்ட்டிசிபென்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து என்கிட்ட சொன்னது வந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அது கோபிநாத் கொடுத்தாலும் யாரு கொடுத்தாலும் நமக்கு தெரியாது, நான் தெரியாமல் சொல்லக்கூடாதுல்ல. ஆனால் அழுத்தம் கொடுத்துருக்காங்க, ஆனால் யாரு கொடுத்தாங்கன்னு தெரில. ஆதரவா பேசின அந்த தரப்பினர் வந்து இளம் தலைமுறையை சேர்ந்தவங்களா, எந்த மாதிரி வயதினர் தரப்பினர் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க சார் மும்மொழி கொள்கைக்கு? இல்லை, எல்லா ஏஜ் குரூப்புமே இருந்தாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸும் இருந்தாங்க, ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் இருந்தாங்க, ஒரு ஸ்கூல் வாத்தியார் இருந்தார். வாத்தியார் தான் வந்து விசித்திரமான ஒரு கமெண்ட் வச்சார். சார், நான் தூத்துக்குடியில் நினைக்கிறேன் ஒரு வாத்தியார் என்ன சொன்னார்னா, இல்லைங்க நிறையா பேர் தூத்துக்குடிலாம் பீகார்லேருந்து உத்தரப்பிரதேசலேருந்து வேலைக்கு வராங்க, அவங்ககிட்டலாம் பேசுகிறதுக்கு எனக்கு ஹிந்தி தெரியல, ஹிந்தி தெரிஞ்சு அவங்ககிட்ட பேச முடியும். அதுக்கு தான் நாங்கள் கேட்டோம், ஏங்க நீங்கள் வந்து அமெரிக்காவில் வேலைக்கு போகிறீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கவனை தமிழ் கற்றுக்க சொல்லுவீங்களா? அவன் தமிழ்நாட்டுக்கு வராதான் அவன் தானே கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு கமெண்ட் பண்ணாங்க எல்லாரும், அவ்வளோதான். அந்த மாதிரி அப்புறம் ஸ்கூல் பிரின்சிபல் தான் வந்து ஒரு மொழி கற்றுக்கிறதுனால என்ன தப்பு, ஒரு மொழி கற்றுக்கிறதுனால தப்பு அப்படின்னா, அது விருப்ப மொழியாக கற்றுக்கிட்டா தப்பு கிடையாது இல்லை சார், கட்டாயமாக திணிக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஆமாம், அது வச்சாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன் அப்படின்னா, இப்போ நேரம் அப்படிங்கிறது வந்து இன்ஃபினிட் கிடையாது எல்லாத்துக்குமே. இப்போ 12 மணி நேரம் தான் இருக்குது. இப்போ நானே உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், இன்டர்வியூ கேட்டும்போது 4:30 மணிக்கு வேறு மீட்டிங் இருக்குது போகணுன்னு, சரிங்களா? இப்போ எனக்கு 4:30 மணி வரைக்கும் தான் டைம் இருக்குன்னா 3லேருந்து 4:30 என்னால் 45 நிமிஷம் இங்கிலீஷ், 45 நிமிஷம் தமிழ் படிக்க முடியும். இன்னொரு சப்ஜெக்ட் படிக்கணும்னா 30 நிமிஷம் அது பத்துமா? அது கிராமப்புறங்கள்லேருந்து வர மாணவர்கள் வந்து இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகுது. ஏன்னா அவங்க வந்து வீட்டில் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, அவங்க நண்பர்கள்ட்ட இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். அது இல்லாமல் மேக்ஸ் அதுக்கெலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் இன்கம் கீழேருந்து வரவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வீட்டில் ப்ளூ காலர் ஜாபுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு பெற்றோர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா அவங்க இன்னமும் டைம் கம்மி. இப்போ டெல்லி பாம்பேயில் இருந்தாலும் கவலை கிடையாது, வீட்டில் அப்பா அம்மா டாக்டராக இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு படிக்கிறது மட்டும்தான் வேலை, எக்ஸ்ட்ரா டியூஷன் கூட போடலாம். ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கு ஏழை எளிய குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்பா அம்மாவுக்கும் உதவி செய்யணும், டியூஷனுக்கும் போக முடியாது, இருக்கிற லிமிட்டட் டைமில் படிக்கணும். அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கிறது பேர்டன். அதுக்கு பதிலாக இன்னும் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டால் அவங்க வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு பிரோஜனம் இருக்குது. ஏன்னா அந்த லிமிட்டட் டைமில் என்ன பண்ணால் அவங்கள வந்து சமுதாயத்தில் மேலே எடுத்து கொண்டு போக முடியும், இருக்கிற இன்இக்வாலிட்டியை குறைக்க முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னா ஆங்கிலம் உங்களுக்கு ஒரு உங்கள் துறையோட ஸ்கில்ஸும், மெக்கானிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் ஆங்கிலம் தெரிஞ்சால் போதும், ப்ளஸ் தமிழ் தெரிஞ்சால் போதும். அதுவும் அதனால் அப்படி எக்ஸ்ட்ராவும் டைம் இருக்குன்னா அதுக்கு மேலே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்துட்டு போகலாமே, C++, ஜாவா, பைத்தன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஹிந்தி தேவையில்லைங்கிறது தான் நம்மளோட ஆர்கியூமெண்ட். இப்போது ஹிந்தி கற்றுக்கிட்டா வந்து நம்மளோட மொழி வளம் வளர்றது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாகவும் வந்து நம்ம வளர்ச்சி அடையலாம் அப்படின்ற ஒரு கருத்தை தான் பாஜகவினர் முன்வைக்கிறாங்க. எப்படி தொழில் ரீதியாக எப்படி வளரலாம் இல்லை, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அங்கேயே இந்திய தாய்மொழியாக கொண்டவர்களே வந்து வேலை இல்லாமல் தான் தொழில் ரீதியாக நம்ம தமிழகத்துக்கு வராங்க. அப்போ எப்படி அந்த கருத்தை நம்மளால் ஏற்க முடியும் சார்? அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து 1+1=3ன்னு சொல்கிற கருத்து தான் அது. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட் மைக்ரேட் இன்ஃப்ளோ, 15 லட்சம் பேர் இங்கே வராங்க. சரி, அப்படியே நீங்கள் வந்து ஒவ்வொரு வெவ்வேறு மாநிலத்தோடு நீங்கள் தொழில் செய்யணுங்கும் போது உங்களுக்கு ஹிந்தி தெரியணும்னு அவசியம் இல்லையே. ஹிந்தி தெரிஞ்ச நபரை நீங்கள் வேலைக்கு வச்சுக்கலாம். ஆனால் இந்தியா ஃபுல்லாக 2 மொழி கொள்கை இருந்தால் அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியும் போது ஆங்கிலம் தொழில் செஞ்சுட்டு போகலாமே. தமிழ்நாடு தான் வந்து ஜிடிபியில் இந்தியாவிலே நம்பர் 2 மாநிலம், நம்பர் 1 மகாராஷ்டிரா, டாப் 5 மாநிலத்தில் எதுவுமே ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டே கிடையாது. இந்திய தாய்மொழியாக கொண்டவங்களே வளராம நம்ம ஹிந்தி தாய்மொழி கொண்ட மாநிலம் தான் இந்தியாவில் இருக்கிற பீமார் ஸ்டேட்னு சொல்கிறோம்.
மத்திய பிரதேஷ், பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், இதெல்லாம் தான் பிமாரு ஸ்டேட். நம்மளோட வந்து பர் கேபிட்டா இன்கம், சமூக பொருளாதார வளர்ச்சி, இண்டஸ்ட்ரி எல்லாமே நம்மளோட 4 மடங்கு கம்மி. இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரிஸே எடுத்துட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் எல்லா மாநிலத்தில் இருக்கிற 2 மடங்கு எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ரிஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த ஹிந்தி பேசுகிற மாநிலம் எடுத்துக்கோங்களேன், அந்த மாநிலத்தில் எவ்வளோ ஃபேக்ட்ரி தொழில் வளர்ச்சி இருக்கோ அதோட 2 மடங்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் ஹிந்தி கற்றுக்கணும், ஆங்கிலம் கற்றுக்கிட்டா போதும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். நேர்காணல் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.